மோரோவர் வந்து ஒரு தொகுதியில் போட்ட உடனே டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க 2 பேரும் சேர்ந்தே தொகுதிக்கு ட்ரை பண்ணுவாங்க அண்ணாமலையை அப்படின்னு தான் ஒரு பெரிய ஒரு பார்வையாக இருக்குது. 2026 எலெக்ஷனில் வந்து அண்ணாமலை போட்டிட போகிறாரா, ப்ளஸ் கேரளாவுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போவாரா, அதை பற்றி தான் பதிவில் வந்து பேச போகிறோம். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். பை 23 February வந்து பார்த்தோம்னா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். இந்த மாதிரி நாங்கள் வந்து எஸ்ஐஆர்லாம் முடிக்க போகிறோம், ஃபைனல் வாக்காளர் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படின்னா கட்டாயமாக அது முடிஞ்சு டெஃபினட்டாக வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ அது வரைக்கும் அது அட்லீஸ்ட் வெயிட் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன். ஸோ மோஸ்ட்லி இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து அனௌன்ஸ் பண்ணி ஆகணும் எலெக்ஷன் டேட்டை. சப்போஸ் April 15 வாக்கில் எலெக்ஷன் இருக்க போகுது அப்படின்னா கட்டாயமாக வந்து மந்த் எண்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் வந்து போட்டியிட போகிறாரா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நான் முதல்ல சொல்லியிருந்தாரு, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் வந்து நான் வந்து பிரச்சாரம் போகமானே சொல்லியிருந்தார் முதல்ல. அப்புறமா வந்து பார்த்தோம்னா ஹோல் தமிழ்நாட்டுக்கு வந்து அவரே இன்சார்ஜாக போட்டிருக்காங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து பண்ணுறதுக்கு. ஸோ அப்படிங்கிற போது அவர் போட்டிடுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது. பட் நம்ம பொறுத்தவரை வந்து இந்த எலெக்ஷனில் வந்து அண்ணாமலை வந்து ஒரு பை கொடுத்துருவார்னு தோணுது. ஏன்னா அவருக்கு வந்து இப்போ பெரிய பொறுப்பு இருக்குது. இப்போ எல்லா தமிழ்நாட்டு தொகையும் ஜெயிச்சு கொடுத்தாகணும், பிஜேபிக்கு வெற்றிக்கணியை வந்து பறித்து மோடி கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட குறிக்கோளாக இருக்கும். இப்போ அவரை தூக்கி ஒரு தொகுதியில் போட்டாங்கன்னா கட்டாயமாக வந்து அவரோட இது லாக் ஆகிடும், அவரோட எஃபர்ட்ஸ் தான் லாக் ஆகிடும். மோரோவர் வந்து ஒரு தொகுதியில் போட்ட உடனே டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க 2 பேரும் சேர்ந்தே தொகுதிக்கு ட்ரை பண்ணுவாங்க அண்ணாமலையை அப்படின்னு தான் ஒரு பெரிய ஒரு பார்வையாக இருக்குது. ஏன்னா அவங்க நோக்கமும் அப்படி தான். ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே சரி, அவங்க வளர்ச்சியை வந்து விரும்பாதவங்க தான் வந்து 2 பேருமே. அப்படிங்கிற போது அண்ணாமலை தோக்கடிச்சு தான் வந்து ஒரு கங்கணம் கட்டிப்பாங்கன்னு தான் தோணுது. ஸோ நம்மளை பொறுத்தவரை வந்து அண்ணாமலை வந்து இந்த எலெக்ஷனை வந்து எல்லாருக்குமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து போட்டியிடுறது தான் அவருக்கு வந்து பெட்டர்னு தோணுது. இன்னொன்று பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு தேசிய தலைவர். அவர் வந்து ஹீ கெனாட் பி கர்ப்டு வித் தமிழ்நாடு ஆல்சோ. ஸோ அப்படிங்கிற போது அவர் வந்து தேசிய தலைவரை பார்த்தோன்னா தென்னகத்துக்கே வந்து எனக்கு தலைவராக போகலாம். அண்ணாமலை இன்னும் பெருசாக போய் பெரிய பெரிய பதவிகள்லாம் அவர் காத்திருக்கு. அவருக்கு எஃபர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக தானே டெஃபினட்டாக வந்து பெரிய பெரிய பதவிகள்லாம் வந்து அவருக்கு காத்திருக்கு. அதான் இந்த எம்எல்ஏ அப்படின்னா கட்டாயமாக வந்து எடப்பாடிக்கு பணியாற்றணும். ஆல்ரெடி வந்து அவர் தற்கூரி கிணற்று திட்டி விட்டார் அண்ணாமலை. அஃப்கோர்ஸ் இன் பாலிட்டிக்ஸ் எல்லாமே ஓகே தான், திட்டுறது சேர்ந்துக்கிறதுலாம் வந்து ஓகே தான். பட் அப்படி இருந்தால் கூட அண்ணாமலையோட இது வந்து பார்த்தோம் கோட்பாடெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து சேர்வாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது எடப்பாடியோட. ஸோ அதனால் வந்து அவர் போட்டிட்டு போகிறத ஒரு டவுட்டு தான். ஆனால் நம்மை பொறுத்தவரை அண்ணாமலை வந்து எலெக்ஷனை ஜெயிச்சு தான் வரணும். எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர் பெருசாக வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கணும். அப்போ பெரிய தலைவராக ஆக முடியும். இப்போ உதாரணம் எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தா மம்தா பானர்ஜியே எடுத்துக்கங்க. வெஸ்ட் பெங்காலில் டெஃபினட்டாக வந்து அந்த ஆட்சியை வந்து போக வேண்டிய ஆட்சி தான். பட் ஏன் இன்னும் அவங்க வந்து அரசியல் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1996 நினைக்கிறேன் ஷி டிஃபீட்டட் பிக் சிபிஎம் ஃபங்க்ஷனரி. அப்போ 96 தோக்கடிச்சாங்க. அப்போ ஸோ பெரிய ஜெயின் கில்லர்னு பேர் வந்தது அந்த அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் 99 திரிணாமுல் காங்கிரஸ் ஆரம்பித்து கட்சி காங்கிரஸை உடச்சிட்டு வெளில வந்து திரும்பி பிஜேபியோட கூட்டணி அமைச்சு மினிஸ்டர் ஆனாங்க, அது வேறு விஷயம். பட் கிரவுண்ட் லெவலில் வந்து பெரிய தலைவராக ஆனாங்க இவங்க மம்தா பானர்ஜி. அண்ணாமலை அவர்கள் பார்த்தோம்னா வந்து கோயம்புத்தூரில் ஜெயிச்சு வந்தாருன்னா பெருசாக போயிருப்பார், பெரிய லெவலில் வந்து வந்திருக்கலாம். பட் ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கே சரி பண்ணி வந்து தோக்கடிச்சிட்டாங்க. பட் இதில் இன்னொரு விஷயம் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கனிமொழி அண்ட் உதயநிதியை எடுத்துக்கலாம். 2 பேரும் வந்து வாரிசு தான். பார்த்தா ஒருத்தர் பேரன்னு ஒருத்தர் வந்து பொண்ணு கருணாநிதிக்கு. கனிமொழியை பார்த்தா எடுத்தவுடனே வந்து ஷி வென்ட் டு ராஜ்யசபா. அப்போவே வந்து ஒரு டீலிங் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. விஜயகாந்தே சொன்னார். அப்போ விஜயகாந்த் சப்போர்ட் அப்போ தேவையாக இருந்தது ஏடிஎம்கேக்கு அவங்களாம் ஜெயிக்கிறதுக்கு. அப்போ கனிமொழியும் வந்து ஜெயிச்சு வரணும் அப்படின்னு இருந்தது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஈடுபட்டு 2 பேரும் பார்த்தோம்னா வந்து தனியாக அப்போ சொன்னாங்க ஓபிஎஸ் வந்து போய் மீட் பண்ணி ஆற்காடு விவசாயம் வந்து மீட் பண்ணி 2 பேரும் சமரசம் பேசிக்கிட்டாங்க. ஸோ ஈஸியாக வந்து ஜெயிச்சிட்டார் கனிமொழின்னு. ஸோ அங்கே தான் கனிமொழி வந்து இப்போ வந்து லோக்சபா எம்பியாக இருக்காங்க. பட் ஆரம்பத்துலேயே எலெக்ஷனில் வந்து நின்று ஜெயிச்சு போயிருந்தாங்கன்னா பெரிய தலைவராக ஆகிருப்பாங்க. இப்போ வந்து டிஎம்கே பெரிய சவாலாக உருவாயிருப்பாங்க உதயநிதிக்கு. உதயநிதி என்ன பண்ணுறாரு, கனிமொழியை கட் பண்ணுறாரு, அவங்களோட வளர்ச்சியை. தனியாக வந்து தனி மகளிர் அணி ஒன்று ஆரம்பிக்கிறார் அவர். உதயநிதி அவருடைய மகளிர் அணி தனியாக இருக்காங்க கனிமொழி. அப்படி இருந்தும் உதயநிதி தனியாக ஆரம்பிக்கிறாருன்னா வந்து அரசியல் தான். அஃப்கோர்ஸ்
இப்போ இதே கனிமொழி வந்து தைரியமாக வந்து எலெக்ஷனை ஜெயிச்சு வந்தாங்க, முதல்ல ஆரம்பத்தை ஜெயிச்சு வந்திருந்தாங்கன்னா பெரிய தலைவி ஆயிருப்பாங்க. கருணாநிதி ரேஞ்சுக்கு ஆயிருப்பாங்க கனிமொழி. அது அவங்களுக்கே வந்து சேஃபாக போகணும் அப்படிங்கிறத அரசியலில் வந்து டெஃபினட்டாக வந்து வளர முடியாது. உதயநிதியே எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணுவார் வேணால் சொல்லலாம். மெயினாக அரசியல் அவர் பாலிட்டிக்ஸ் வந்ததுக்கு காரணமே பார்த்தோம்னா ஜோசியருங்க தான் சொல்லலாம். அதை பார்த்துட்டு ஓகே இவருக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிற யோகா சொன்னால் வந்து மெயினாக வந்து கொண்டதே அவங்கள வந்து அரசியல் சினிமா கொண்டு அப்புறம் வந்து பாலிட்டிக்ஸ் கொண்டிருக்காங்க உதயநிதி. அப்படிங்கிறப்ப அவருமே பார்த்தோன்னா சேப்பாக்கம் தொகுதி தேர்ந்தெடுத்தார் அவர். அங்கேயே வந்து குஷ்பு நிற்கிறதா இருந்தது. ஏடிஎம்கேக்குள்ள வந்து ஒரு நல்ல அவரோட கைவரிசையை காமிச்சு குஷ்பூத்திக்கு 1900 போட்டாங்க குஷ்புவை. ஸோ டெஃபினட்டாக வந்து குஷ்பு நின்றுந்தாங்கன்னா சேப்பாக்கத்தில் ஒரு பெரிய வந்து சவாலை விட்டுருப்பார் அவங்க அந்த அம்மா இவங்களுக்கு உதயநிதிக்கு. இங்கே தோற்றுருவோமோன்ற பயத்தில் வந்து டெஃபினட்டாக அவர் வந்து சேஃப் தொகையை நாடி அவர் குஷ்புவை தூக்கி 1900 போட்டாங்க. அங்கே தான் வந்து பார்த்தோன்னா நமக்கே தெரியுது ஏடிஎம்கே டிஎம்கே அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு உள்ளூர் இருக்குங்கிறது தெரியுது நமக்கு. டெஃபினட்டாக நம்ம சொல்கிறோம், நான் இப்போ கூட எழுதி வச்சுக்கோங்க, உதயநிதி வந்து பெரிய சிஎம் ஆகலான்னு எதிர்காலத்தில் என்னதான் இருந்தாலும் அவர் பெரிய அட்லீஸ்ட் லைக் ஸ்டாலின் எனக்கு வர முடியாது அவரால். நீங்கள் பார்த்தீங்க நீங்களாம் பாருங்கள், ஒரு ஸ்டாலின் 100 எம்கே ஸ்டாலினாவோ இல்லை 100 கருணாநிதி வர முடியாது அவர். ஏன்னா வந்து சேஃப் எடுத்தோடனே வந்து சேஃபாக வந்து ஒரு அரசியல்ன்றதே வந்து முள்ளும் கல்லும் இணைஞ்ச பாதை தான் அது. அரசியல் வந்து இட் இஸ் நாட் ஈஸி. இம்ரான் கானே எடுத்துக்கோங்க, அவர் தூக்கி வந்து அரசியலுமே போட்டு இப்போ வந்து 80% வந்து பிளைண்டடுன்றாங்க. அவ்வளோ சவால்லாம் இருக்குது அரசியலில். அவர்கிட்ட கண்ணு பார்வையை வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்காம அவரை வந்து இஸ் மோஸ்ட்லி கண்ணு போயிட்டுருக்குன்ற கண் பார்வையை போயிட்டுருக்குன்றாங்க பாகிஸ்தான் சிறையில். ஸோ அரசியல்ன்றது அவ்வளோ சவால் நிறைந்த விஷயம். அப்படிங்கும் பார்க்கும்போது மலப்பாதையை தேர்ந்தெடுத்தனா வந்து அவங்களாம் பெரிய வர முடியாது. கம்ஃபர்ட்ஸ் தான் பண்ண இக்கனாட் சி எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, ஆல் க்ரோத் ஸ்டார்ட்ஸ் அவுட் சைட் த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற போது இவங்கெல்லாம் வந்து சேஃபாக வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். இவங்க வந்து கஷ்டப்பட்ட டிசிஷன் தான் பெருசாக வந்திருப்பாங்க. கனிமொழியும் சரி, இவங்களும் சரி, நம்ம உதயநிதியும் சரி. அப்படி இல்லாமல் 2 பேரும் வந்து சேஃபாக போகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து அவங்க குரோத் வந்து பெருசாக இருக்க போகிறதில்ல. அதான் பார்த்தீங்கன்னா வந்து கனிமொழி வந்து அரசியலுக்கு வந்து 10 வருஷம் கிட்டத்தான் ஆக போகுது. அப்படின்னு பெரிய ஒரு சவாலாக கொடுக்க முடியல உதயநிதிக்கு. உதயநிதி சிஎம்னா ஒத்துக்கிட்டு தான் போயாகணும் கனிமொழி. அதை எந்த காரணம்னா வந்து அவங்க அரசியலில் வந்து இது பண்ணலாம், அடிமட்டத்துலேயும் ஜெயிச்சு வரல ஆரம்பத்துலேயே அவங்க கனிமொழி. ஸோ அண்ணாமலைக்கு அதுதான் வந்து பெருசாக விஷயம். ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா வந்து அரசுக்கு முடியாது, பெரிய வெரி பவர்ஃபுல் பொலிட்டீஷியன் அண்ணாமலை. அது தடுக்கிறது டெஃபினட்டாக வந்து டிஎம்கேவும் மேல்வாங்க, வேறு வழி கிடையாது. அரசியல்னா அப்படி தான். அப்படி ஜெயிச்சு வந்துட்டாருன்னா வந்து பெரிய ஆள் தான் அண்ணாமலை, அது சந்தேகமே கிடையாது நமக்கு. அந்த மாதிரி அண்ணாமலை வந்து பெரிய தலைவராக ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலில் டெஃபினட்டாக வந்து எலெக்ஷனில் போட்டிட்டு ஜெயிச்சு வரணும். அட்லீஸ்ட் எம்எல்ஏ இல்லை எம்பி, அப்படின்னா தான் வந்து பெரிய தலைவராக வந்து உருவெடுப்பார் அவர். ராஜ்யசபா அப்படிங்கிறது வந்து இப்போ வயசானவங்களுக்கு தான் அந்த சீட் ராஜ்யசபா அது வந்து. ஸோ அதனால் அவர் நம்மை பொறுத்தவரை வந்து எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சு வரணும். இந்த எலெக்ஷன் வந்து ப்ராபப்ளி அவர் வந்து பைக் கொடுத்துருவாருன்னு நமக்கு தோணுது. அடுத்தது கேரளாவுக்குலாம் பிரச்சாரத்துக்கு போவாரா அண்ணாமலை அப்படின்னா டெஃபினட்டாக போவாருன்னு தான் தோணுது. ஏன்னா கேரளா வந்து பார்த்தோன்னா படித்தவங்க நிறைய பேர் இருக்கிற மாநிலம் கேரளாவில். அங்கே வந்து அண்ணாமலையோட பேச்சுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு தாக்கம் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இன்னொன்று பார்த்தோம்னா கேரளாவுக்கு தமிழக டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா வந்து ஓட்டுக்கு பணங்கிறது கிடையாது கேரளாவில். நானே வந்து ஒரு மலையாளி ஃப்ரெண்ட்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். கேட்டேன் ஓட்டுக்கு பணம் வாங்கிப்பாங்களான்னு கேட்டேன். கட்டாயமாக வாங்கிப்பாங்க, ஆனால் வந்து உனக்கு எதிராக தான் ஓட்டு போடுவாங்க. அது பணத்தை வாங்கிப்பாங்க, ஆனால் உனக்கு எதிராக தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னாரு அவர். அதனால தான் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது பிஜேபி. சரி, பிஜேபி வந்து பார்த்தோம்னா வந்து ட்ரிவாண்ட்ரம் ஜெயிச்சாங்கன்னா எஃபர்ட்ஸும் இருக்குது, ப்ளஸ் நிறையா தியாகங்கள்லாம் இருக்குது, ஆர்எஸ்எஸோட எஃபர்ட்ஸ்லாம் இருக்குது. பட் ஒரு மெயின் சேலஞ்ச் இல்லைன்றத ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு கிடையாது. ஆனால் கேரளாவை பொறுத்தவரை மக்களுக்குலாம் தன்மான உணர்ச்சி ரொம்ப ஜாஸ்தி. சும்மா வந்து பணம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும், உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டை நடந்த பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும்.
சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். கேரளாவில் இப்போ என்னதான் இருந்தாலும் சரி, சும்மா கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. மலையாளிஸ் வந்து வாங்கிக்க மாட்டாங்க பணத்தை. ஏன்னா ஃப்ரெண்டே சொல்ல ஒரு வாட்டி கதை சொன்னார். ஒரு வாட்டி அவர் வந்து கோழிக்கோட்டில் இருந்தார். அவர் மெட்ராஸ்லேருந்து நைட்டு ட்ரெயினை பிடிச்சி அவர் கோழிக்கோடு மிட் நைட்டு போய் இறங்கியிருக்காரு. இறங்கி வீட்டுக்கு போகிறார், ஆட்டோ பிடிச்சி போகிறாரு. அப்புறம் இறங்கி கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து கேட்குறேன். ஆட்டோ டிரைவர் வந்து மெதுவாக யோசித்து கேட்டாராம். திரும்ப கொஞ்சம் யோசித்து எனக்கு கேன் யூ கிவ் மீ எக்ஸ்ட்ரா மணி கேட்டாராம். ஏன்னா வந்து நைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1.5 மடங்கு வந்து ட்ரிப்புக்கு காசு உண்டு. ஏன்னா இவர் ஏற்கனவே மெட்ராஸில் இருந்திருக்காரு. அதாவது இவருக்கு தெரியும், ஆட்டோ பற்றி தெரியும் இவருக்கு. ஆட்டோனா ஏறணும்னு நமக்கு எடுத்தோன்னு டபுள் தான் கேட்குறாங்க ஆட்டோவில். ஏற்கனவே அவருக்கு தெரியும். உடனே சந்தோஷமாக கொடுத்தாரு. அவங்க ஷாக் ஆகிட்டாருன்னா ஆட்டோ டிரைவர். ஸோ அந்த மாதிரி கேரளாவோட நிலவரம். ஸோ ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து கிடையாது பிஜேபிக்கு கேரளாவில். தமிழ்நாட்டில் தான் வந்து பெரிய ஒரு கட்டாயம் இருக்குது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற. அதுதான் பெரிய சவால். அண்ணாமலை வந்து பெரிய லெவலில் வந்து கொண்டு போகிறாரு, ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. பட் இப்போ என்ன ஒரு காமெடி நியூஸ் பார்த்தேன் அப்படின்னா வந்து எல்லா கட்சிகளும் பணம் தராங்க, பிஜேபியை வந்து கவனிக்கணும் வாக்காளர்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்களா வந்து பிஜேபி அடிமட்டத்துலேருந்து தலைவர்களுக்கு. நம்மளும் வந்து ஓட்டுக்கு பணம் தந்தாகணும், அப்போ தான் நமக்கு வந்து ஓட்டு கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ வந்து ஓட்டுக்கு பணம் தராங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பரப்பி விட்டாங்க அப்படின்னா ஓட்டுக்கு பணம் கிடைக்க மாட்டேங்கிறது இவங்களுக்கு வாக்காளர்களுக்கு. ஸோ என்ன ஆகுது, அந்த கோபம் வந்து நம்ம மேலே திரும்புது அப்படிங்கிறாங்க. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம பணத்தை நம்ம ஓட்டு ஊழல் பண்ணி நமக்கு பணம் தராங்க, அந்த பணத்தை வந்து தரவிடாமல் பண்ணுறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேலே கோபம் வருதான் எப்படி. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்படிங்கிற போது நம்ம வந்து சம்திங் கொடுக்கணும் அப்படிங்கிற லெவலில் பிஜேபியும் வந்து இறங்கணும் அப்படின்னு அவங்க தொண்டர்கள்லாம் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் படித்தேன் நான். ஸோ அப்படிங்கிற ஒரு பெரிய பின்னடைவு தான் இது. ஓட்டுக்கு பணம் தரதுங்கிறது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு ஆளும் பார்த்தா ஒவ்வொரு கட்சியும் 500 1000 கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுது. ஏன்னா மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, அந்த வரி பணம் தான் வந்து போகுது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்கிறது. நம்ம பணத்துக்குன்னு போய் இது பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தா வாக்காளர் ஸ்மார்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போகிறது அரசியல்வாதி தான். பட் நமக்கு சம்திங் நமக்கு கொடுத்தா நமக்கு லாபம் அப்படின்னு, கொடுத்த வரைக்கும் லாபம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற போது இது வந்து ஒரு பெரிய சவாலில் வந்து பிஜேபிக்கு தமிழ்நாட்டில். ஸோ ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானமான ஒரு முனைப்பு இருந்ததுன்னா, முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அது கட்டாயமாக அதை செயல்படுத்தி ஆகணும். அதை வந்து எந்த இதுலேயும் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அண்ணாமலை. அங்கே தான் அண்ணாமலை வந்து நிற்கிறார். ஸோ அதான் ஒரு பெரிய சேலஞ்சு. ஓட்டுக்கு பணம் கொடுக்காம பிரச்சாரத்து மூலமாகவே வந்து ஜெயிச்சு மோடி வர திட்டங்கள்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்து பண்ணுறது தான் வந்து அவருக்கு பெரிய சேலஞ்சு வென் கம்பேர்டு வித் கேரளா. ஸோ கேரளாவுக்கு பிரச்சாரம் போவார், வெற்றிக்கடையை வந்து பறித்து கொடுப்பாரு மோடிக்கு. ஜெய்ஹிந்த்.